هل ينظرون إلا أن تأتيهم الملائكة أو يأتي ربك أو يأتي بعض آيات ربك يوم يأتي بعض آيات ربك لا ينفع نفسا إيمانها لم تكن آمنت من قبل أو كسبت في إيمانها خيرا قل انتظروا إنا منتظرون. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وسلم. நுக்ரிய நம்முடைய சகோதரர்களே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்கிற கூட்டத்தினர்கள் யார், அவருடைய கொள்கை என்ன, ஏன் இந்த கூட்டத்தை நாம் அறிய வேண்டும், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம். அஹ்லுஸ் சுன்னா என்கிற கொள்கையுடையவர்கள் தான் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள். சஹாபாக்குடைய காலம் தொட்டு இன்று வரையிலும் யார் தங்களை அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்லி உண்மையிலேயே அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவளை நாம் ஒன்றுபட்ட சமுதாயமாக பார்க்கலாம். எந்த விஷயத்தில் அப்படின்னா, கொள்கை சார்ந்த விஷயத்தில். கொள்கையில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்காது. அடிப்படையில் கொள்கையில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது, அப்படிதானே? கொள்கைன்னு சொன்னால் என்ன, எனக்கு ஒரு கொள்கை உங்களுக்கு ஒரு கொள்கை அப்படின்னு சொன்னால் அது கொள்கையாக இருக்க முடியுமா? அது ஒன்றுபட்ட கொள்கையாக இருக்கவே வாய்ப்பில்லை. அல்லாஹும் ரசூல் நமக்கு வரையறுத்து தந்திருக்கக்கூடிய கொள்கையை பொறுத்தவரையில் அதில் முரண்பாடுக்கு இடமில்லாத கொள்கை. அல்லாஹ் எங்கேயுமே சில கொள்கை விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கொள்கை விஷயத்தில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி சொல்லவே இல்லை. இப்போ அந்த காம்ப்ரமைஸ் இல்லாத கொள்கையை தான் நமக்கு அல்லாஹும் ரசூலும் நமக்கு வழங்கி இருக்கிறார். இப்போ அந்த கொள்கையில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. இப்போ அப்படி முரண்பாடுகள் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் சஹாபாக்குடைய காலம் தொட்டு இன்று வரையிலும் யார் இந்த கொள்கையை பின்பற்றுகிறார்களோ பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் தான் என்னது, அஹ்லுஸ் சுன்னா. இந்த பேர் நமக்கு நம்முடைய இமாம்களால் கொடுக்கப்பட்ட பேர் அல்ல. எந்த இமாம்கள்? மதுஹப் இமாம்கள். மதுஹப் இமாம்களால் கொடுக்கப்பட்ட பேர் அல்ல. இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ومذهب أهل السنة مذهب قديم معروف قبل أن يخلق الله تعالى أبا حنيفة ومالك وشافعي وأحمد. அஹ்லு சுன்னா என்கிற இந்த மதுஹப், இந்த கூட்டம், இது ஆரம்ப காலத்தில் பழைய காலத்திலிருந்து இருக்கிறது. சரிங்களா? பழங்காலங்களிலிருந்து அறியப்பட்டதாக இருக்கிறது. எப்படி? அல்லாஹ் தஆலா அபு ஹனீஃபா இமாம் அவர்களையும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் படைப்பதற்கு முன்பாகவே என்ன செய்யுது இந்த கூட்டம் இருக்கு. இது அவருடைய வருகைக்கு பின்னர் உருவானதல்ல. மதுஹபுகளும் நம்ம ஏன்னா இது ரொம்ப தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படி சொன்னா, இன்னைக்கு பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் என்ன நம்பிக்கை இருக்கு? அஹ்லுஸ் சுன்னா என்று சொன்னால் என்ன நம்புவாங்க? ஒரு கூட்டம் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அது மதுஹப் என்று சொல்லுவாங்க. அஹ்லுஸ் சுன்னா என்ற பேர் கேட்டாலே என்ன சொல்லுவாங்க? அது மதுஹபுடைய பேர் என்று நினைப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அறிந்தோ அறியாமலோ நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பேரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அறியாமையில பயன்படுத்தக்கூடிய மக்கள் தான் யாரு? மதுஹபை பின்பற்றுவதற்கு என்ன சொல்றாங்க? அஹ்லுஸ் சுன்னா சொல்றாங்க. மதுஹபுகள் தோன்றுவதற்கு முன்பாகவே என்ன பேர் இருக்கு? அஹ்லுஸ் சுன்னா என்பது. சரிங்களா? அதனால நம்ம மதுஹப வழிகள்னு சொல்ல வரல, மதுஹப வச்சு இது ஒப்பிடவும் இல்லை. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த அஹ்லுஸ் சுன்னா என்கிற அந்த கூட்டம் அது யாரு? சஹாபாக்கள். அதை தொடர்ந்து இருக்கிறாங்க. இமாம் அவர்கள் சொல்றாங்க, ஃபைன்னஹு மذهபு ஸஹாபத்தி அல்லதீன தலக்கவு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட சஹாபாக்குடைய அந்த கூட்டமைப்பிற்கு பேர் தான் இது அஹ்லுஸ் சுன்னா. தெளிவான விஷயம். சரிங்களா? இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மின்ஹாஜ் சுன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இப்போ அஹ்லுஸ் சுன்னான்னு சொன்னா யாரு? சஹாபாக்குடைய காலம் தொட்டு இன்று வரையிலும் அல்லாஹ் என்ன தீனை நமக்கு தந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடைமுறை நமக்கு சொல்லி தந்தார்களோ, எந்த கொள்கை, எந்த இபாதத், எந்த முஆமலாத், என்ன பண்பாடுகள், அஹ்லாக்கள், எல்லாவற்றை குறித்தும் அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு சொல்லி தராத விஷயமே இல்லை. சரிங்களா? எப்படி சல்மான் ஃபாரிஸி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? உங்களுடைய நபி உங்களுக்கு
எல்லாத்தையும் கத்து தந்துட்டாரு. எதையும் விட்டுல. எந்த அளவுக்கு? ஹத்தல் கிராஅத்த, என்னது கழிப்பிடத்துக்கு போயிட்டு எப்படி உட்கார்றது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு யூதர் கேட்கும்போது, ஆமா, எங்களுக்கு எங்களுடைய தூதர் என்ன செய்யல, எதையும் விட்டு விடவில்லை, எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு சொல்லி தந்துட்டாரு. அவர் சொல்லாம விட்டு சென்ற ஒரு விஷயமும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்ல. நாங்கள் மலஜலம் கழிக்கின்ற போது கிழக்கு நோக்கியோ, அதாவது கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ அமரக்கூடாது என்பது வரைக்கும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மலஜலம் கழித்தவர் சுத்தம் செய்கிற போது என்ன செய்யணும், இடது கையை பயன்படுத்த வேண்டும், வலது கரத்தை பயன்படுத்தக்கூடாது. கற்களை கொண்டு சுத்தம் செய்வதாக என்ன செய்யணும், 3 கல்லை பயன்படுத்தணும். எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டாங்க. அப்ப இப்படி நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான இன்மை மறுமை வாழ்க்கைக்கு, 2 வாழ்க்கைக்குமே, உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு தேவையான வழிகாட்டுதல், மறுமையில நம்ம ஈரேற்றம் அடைவதற்கு, சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிகாட்டுதல் அனைத்துமே தரப்பட்ட ஒரு தீன் தான் நம்ம பின்பற்றுகிற மார்க்கம். அந்த மார்க்கத்தில சரியான பாதையில் இருக்கக்கூடியவங்க யாரு? இமாம் இப்னு உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ ஹுமுல்லதீன தமஸ்ஸுகு பிஸ்ஸுன்னah. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ என்று சொன்னால் யார் என்றால் அவர்கள் தான் சுன்னாவை பற்றி பிடித்தவர்கள். சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடியவங்க தான் அஹ்லுஸ் சுன்னah. சும்மா பேர் வைக்கிறவங்க இல்ல. நம்ம பேர் வைக்கிறது யாருக்கு வேணாலும் முடியும், அப்படிதானே? கண்ணாயிரம் பேர் வச்சிருப்பான். எத்தனை கண்ணு தான் இருக்கும்? 2 கண்ணு தான் இருக்கும். 1000 கண்ணா இருக்கும் அவருக்கு. ஒருத்தர் வெள்ளையன்னு இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு? கருப்பா தான் இருக்கிறார். பேர் வைக்கிறதுனால ஒருத்தருக்கு இல்ல, அந்த அடையாளம் பொருந்துமான்னு கேட்டா கிடையாது. அஹ்லுஸ் சுன்னah யாரு? அல்லதீன தமஸ்ஸுகு பிஸ்ஸுன்னah. அவங்க யாரு? சுன்னாவை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். வஜ்தமு அலைஹா, அதன் மீது ஒன்றுபட்டு இருக்கக்கூடியவர்கள். வலம் யல்தஃபிது இலா சிவாஹிமா. சுன்னா, குர்ஆன் சுன்னா அல்லாத வேற எதன் பக்கமும் அவர்கள் செய்ய மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. குர்ஆன் சுன்னா அல்லாத வேற எதன் பக்கமும் அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். லா ஃபில் உமூர் இல்மியா அல் அக்தியா, அது அகீதா சார்ந்த, கொள்கை சார்ந்த அறிவாக இருந்தாலும் சரி, வலா ஃபில் உமூரில் அமலியா அல் ஹக்கமியா, அரசாங்கம் சார்ந்த நடைமுறை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஷேக் உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ யாருன்னு சொன்னா அல்லதீன தமஸ்ஸுகு பிஸ்ஸுன்னah வஜ்தமு அலைஹா, சுன்னாவை பற்றி பிடித்து அதன் மீது ஒன்றுபட்டு நிற்கக்கூடியவர்கள். குர்ஆன் சுன்னா அல்லாத வேற எதன் பக்கமும் அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. எது விஷயத்துல? அகீதா சார்ந்த இல்மு சார்ந்த, அகீதாவோட இல்மாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் சார்ந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உலக விஷயமா இருந்தாலும் சரி, என்னுடைய அரசாங்கத்தை நான் எப்படி வழி நடத்த வேண்டும், என்னுடைய சட்டத்திட்டங்களை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நான் என்னிடத்தில் வருகின்ற வழக்குகளுக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும், இந்த நாட்டில் எனக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நான் என்ன வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும், எல்லாத்துக்கும் கேட்காத வழி குர்ஆன் சுன்னா. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க மக்கள்? குர்ஆன் சுன்னா என்பது எதுக்கு வரைக்கும் தான்? பள்ளிக்குள்ள வரைக்கும் தான். பள்ளிக்கு வெளியே போயிட்டா நம்ம இந்த நாட்டின் பிரஜை, நான் இந்தியாக்காரன், சரிங்களா? அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும். நான் அமெரிக்காக்காரன், அப்ப அமெரிக்காவுடைய கல்ச்சரையும் அமெரிக்காவுடைய கலாச்சாரத்தையும் அமெரிக்கா நாட்டுடைய கௌரவத்தையும் பெருமையும் கட்டி காக்கக்கூடியவனா இருக்கணும். அப்படி இல்லை ஒரு முஸ்லீம். அப்படி இருக்கிறவன் யார்? இல்ல அஹ்லுஸ் சுன்னah அல்ல. அஹ்லுஸ் சுன்னாவை பின்பற்றக்கூடியவன் அப்படி இருக்கவே முடியாது. கொள்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இபாதத் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, முஆமலா சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணாக அவன் செயல்பட மாட்டான். குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் மாற்றமாக அவன் இதையும் எடுத்துக்கொள்ள மாட்டான். குர்ஆனிலும் சுன்னாவிலும் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும்தான் அவன் செய்வான், பின்பற்றுவான். அதை தாண்டி வர ஒரு பக்கம், ஒரு விஷயத்தின் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான் என்று சொல்லி விட்டு தொடர்ந்து சொன்னாங்க, வலிஹாதா சம்மு அஹ்லுஸ் சுன்னah. இதனால தான் அவங்களுக்கு அஹ்லுஸ் சுன்னah பேர் வைக்கப்பட்டது. அஹ்லுஸ் சுன்னah பேர் வைக்கப்பட்டதற்கான காரணம் இதுதான். லியன்னஹும் முத்தமஸ்ஸிகூன பிஹா, அவர்கள் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வஸம்மு அஹ்லுல் ஜமாஅ லியன்னஹும் முஜ்தமஊன அலைஹா, அல் ஜமாஅ என்ற அவர்களுக்கு பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அதில் அவர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். அஹ்லுஸ் சுன்னah அவர்களுக்கு மத்தியில் நம்ம கொள்கை விஷயத்துல கருத்து வேறோட பார்க்கவே முடியாது. எந்த காலத்திலிருந்து? சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு காலகட்டத்திலிருந்து இன்றைய காலம் வரை சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் இப்படி நம்ம சொல்றோம். இன்றைய காலம் வரையிலும் எந்த கொள்கை வேறுபாடையும் நம்மால் பார்க்க முடியாது, இனிமேலும் பார்க்க முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் அஹ்லுஸ் சுன்னah யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யாது,
கொள்கை வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கவே இருக்காது. அப்ப நாம இதோட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஐமத்துல் அர்பா 4 இமாம்கள், அந்த 4 இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருந்தது இல்லையா, மதுஹப் ரீதியான கருத்து வேறுபாடு. அது எது விஷயத்துல? ஃபிக்ஹ் விஷயத்துல. கொள்கை விஷயத்துல அவங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடே கிடையாது. இமாம் அபு ஹனீஃபா சொன்னதுக்கு மாற்றமா இமாம் மாலிக் சொன்னாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னதுக்கு மாற்றமா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சொன்னதுக்கு மாற்றமா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கன்றது ஒரு உதாரணத்தை கூட என்ன செய்ய முடியாது, யாராலும் காட்ட முடியாது. ஒரு கிதாபுகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அவங்க என்ன கொள்கையில் இருந்தாங்கன்றத தெளிவா அவங்க என்ன செஞ்சாங்க, டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாருமே சொல்லாம மூடி மறைச்செல்லாம் போகல. அதனால தான் சொன்னோம், இவங்க என்ன சொன்னோம், இமாமுல் அஹ்லி சுன்னான்னு சொன்னோம், இவங்க ஐமத்துல் அஹ்லி சுன்னான்னு சொன்னோம். இவங்க எல்லாம் அஹ்லி சுன்னாவுடைய இமாம்கள். யாரெல்லாம்? சஹாபாக்கள், அவர்களுக்கு பிறகு வந்த தாபீன்கள், தகவல் தாபீன்கள், ஐமாக்கள், ஹதீஸ்கலை அறிஞர்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி, இமாம் நஸை, இப்படி எத்தனை இமாம்கள் இருக்கோ எல்லாருமே யார்தான்? எல்லாருமே அஹ்லு சுன்னா தாங்க. யாருமே அஹ்லுல் பிதா கிடையவே கிடையாது. யாருமே அஹ்லுல் தலாலாவும் கிடையாது, வழிகட்டை சார்ந்தவங்களும் கிடையாது. எல்லாருமே யாரு? அஹ்லு சுன்னாவை சார்ந்தவர். அப்ப எந்த கூட்டம் சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் என்று சொன்னால் அஹ்லு சுன்னாவில் இருக்கக்கூடிய மட்டும்தான் சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் என்று சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சொல்றாங்க, இதா தஅம்மல்த அஹ்வால அஹ்லில் பிதை, பிதத்வாதிகளுடைய நிலைமைகளை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னா வஜத்தஹும் முக்தலிஃபீன ஃபீமா ஹும் அலைஹி, அவங்க என்ன கொள்கையில் இருக்காங்களோ அதுலயே அவங்க முரண்பட்டு கிடப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யலாம், முரண்பாடுகளை பார்க்கலாம். எது? மினல் மின்ஹாஜில் அக்தி அவில் அமலி இம்மா யதுல் அலா அன்னஹும் பஈதுன் அனி சுன்னா பிகத்ரி மா ஹதஸு அன் மினல் பிதா. அது எது விஷயத்துல? அகீதா சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அமல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும். பிதஅத்வாதிகள் எல்லாரும் என்ன செய்யலாம், நம்ம அதுல அவங்க முரண்பட்டு பார்க்க முடியும். சில பேர் கபர் வழிபாடு கூடும் என்று சொல்வார்கள். இல்ல, கபர் வழிபாடு கூடாது, அங்க போய் ஜியாரத் செய்யலாம்னு சொல்லுவாங்க. கபர்ல, அதாவது அவுலியாக்கள் இடத்துல அவன்கிட்ட நாம என்ன செய்யலாம், வசீலா தேடலாம் சொல்லுவாங்க. எப்படி? அவங்கள வழிபட தேடலாம். இதெல்லாம் என்னது? அது ஒரு வழிகேடு, இது ஒரு வழிகேடு தானே. ரெண்டுக்குமே என்னது? குர்ஆன் சுன்னால ஆதாரம் காட்ட முடியுமா? முடியாது. அப்ப எல்லா பிதஅத்வாதிகளும் எல்லா வழிகேடர்களும் என்ன செய்வாங்க, அவங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலும் அவங்களுடைய அமல்களில் என்ன செய்யலாம், முரண்பட்டு கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். முரண்பாடுகள் அவங்களுக்கு மத்தியில கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஏன் இருக்கும்? அடிப்படையில் அவங்கள்ட்ட குர்ஆனும் இல்ல, சுன்னாவும் இல்ல. குர்ஆனும் சுன்னா இல்லன்னு சொன்னா அப்ப என்னதான் இருக்கும்? முரண்பாடு தான் இருக்கும். ஏன்னா முரண்பாடு அற்றது, முரண்பாடுகளுக்கு தெளிவு கொடுக்கக்கூடியது, தீர்வு கொடுக்கக்கூடியது குர்ஆனும் சுன்னாவும் தான், அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறைகள் தான். அது அவரிடத்தில் இல்லாததன் காரணமா என்ன செய்யறோம், நம்ம அவளுக்கு மத்தியில பிளவுகளை பார்க்கிறோம். அதனால தான் அவங்க சொன்னாங்க, இதன் அடிப்படையில அவங்க எந்த அளவுக்கு பிதஅத்துகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் சுன்னாவை விட்டு தூரமாக இருப்பார்கள். அவங்கள்ட்ட எவ்வளவு பிதஅத் இருக்கோ அதுக்கேற்ப அவங்க என்ன செய்வாங்க, சுன்னாவை விட்டு தூரமா இருப்பாங்க. பிதஅத்துல இருந்து அவங்க விலகிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க என்ன செய்வாங்க, சுன்னாவில் இருப்பாங்க. சரிங்களா? இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கலாம். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அஹ்லு சுன்னா என்று சொன்னால் இந்த பெயர் 2 விதமாக பயன்படுத்தப்படும். நோட் பண்ணிங்க, இது 2 விதமாக பயன்படுத்தப்படும். ஒன்று, இப்ப இதுவரைக்கும் நாம சொன்னோம் இல்லையா, யாரை பத்தி பேசணும், எந்த மக்களை பத்தி பேசணும், அதான் யார் அந்த மக்கள்? சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், இன்று வரையிலும் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் யார் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொன்ன கொள்கைகளை, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொன்ன கொள்கைகளை சத்திய சஹாபாக்கள் விளங்கியதை போன்று விளங்கி அதன் அடிப்படையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ அவங்கள யாரு? அஹ்லு சுன்னா. சரிங்களா? இன்னொரு கூட்டம் அஹ்லு சுன்னா இருக்கு. இது பொருள்பட சொல்லப்படுகிற விஷயம். இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அஹ்லு சுன்னா என்கிற அந்த சொல் 2 விதமான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று இத்லாகுன் ஆம் வ இத்லாகுன் ஹாஸ். ஒன்று பொதுப்படையான பயன்பாடு, இன்னொன்று பிரத்யேகமான பயன்பாடு. பிரத்யேகமான முறையில் பயன்படுத்தப்படுகிறது, பொதுப்படையாகவும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? பொதுப்படையாக யாருக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷியாக்களுக்கு எதிராக உள்ளவங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அஹ்லு சுன்னான்னு சொல்லுவாங்க. நீ பழைய காலத்துல அஹ்லு சுன்னான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஷியாக்களுக்கு, ஷியாக்கள் அல்லாதவர்கள் அஹ்லு சுன்னா. சரிங்களா? யாரெல்லாம் ஷியாக்களோ அவங்க யாரும் இல்ல, சுன்னிகள் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சுன்னிகளுக்கும் ஷியாக்களுக்கும் சண்டை,
அதே மாதிரி ஈரான்ல ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் சண்டை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டதுண்டா இல்ல? அப்ப இந்த சண்டை எந்த அடிப்படையில் சொன்னா, யாரெல்லாம் ஷியாக்கள் இல்லையோ அவங்களாம் சுன்னி அஹ்லு சுன்னா, யாரெல்லாம் ஷியாக்களோ அவங்க அஹ்லு சுன்னா இல்ல, சரிங்களா? யாரெல்லாம் அஹ்லு சுன்னாக்களோ அவங்க ஷியாக்களும் அல்ல. இந்த அடிப்படையில் நிச்சயப்படும் இந்த அஹ்லு சுன்னா என்கிற பேர் பயன்படுத்தப்படுகிறது, சரிங்களா? அப்ப இது ஆரம்பத்துல இந்த ராஃபிதா என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் என்கிற கூட்டத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாடல். ஆனா அதே நேரத்துல பிரத்யேகமா அஹ்லு சுன்னா என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் அவங்க யார் அப்படின்னு சொன்னா அதை குறித்து சொல்றாங்க பாருங்க. அவங்க யாருன்னா பல எதுகுல் ஃபீஹி சிவா அஹ்லுல் ஹதீஸி வசுன்னா, அஹ்லுல் ஹதீஸ் அஹ்லுஸ் சுன்னா என்று சொன்னால் அல் மஹல்ல அல்லதீன யுஸ்பிதூன சிஃபாத் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அல்லாஹ்வில் இருப்பதை போன்று உறுதி செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை அல்லாஹ் எப்படி சொன்னானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டினார்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அந்த பண்புகள் இருப்பதாக யார் உறுதி செய்கிறார்களோ, யார் நம்புகிறார்களோ அவங்க தான் யாரு? உண்மையான அஹ்லு சுன்னா. சரிங்களா? பிரத்யேகமான அஹ்லு சுன்னா அல்லது குறிப்பான அஹ்லு சுன்னா, பொதுவான அஹ்லு சுன்னா என்று சொல்வதை விட உண்மையான அஹ்லு சுன்னா என்பவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ் தனக்கு இருப்பதாக சொல்லி காட்டியதை போன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக சொன்னதை போன்று அதனுடைய தன்மைக்கேற்ப யார் நம்புகிறார்களோ அவங்க தான் அஹ்லு சுன்னா. அது மட்டுமல்ல, வயகூலுன இன்னல் குர்ஆன கைர மக்லூகின், குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல என்றும் அவர்கள் நினைச்சுவாங்க, கூறுவார்கள். சரிங்களா? குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் அல்ல அப்படி சொல்றாங்க யாரு? அஹ்லு சுன்னா. யார் எந்த கூட்டம் அப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கலாம் மக்லூக் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? முஅத்தஸிலாக்கள். சரிங்களா? குர்ஆன் வேறு, அல்லாஹ் வேறு, அல்லாஹ்வுடைய வார்த்தை வேறு, அல்லாஹ் வேறு என்று அதை பிரித்து பார்க்கக்கூடியவங்க தான் என்ன செய்றாங்க? முஅத்தஸிலாக்கள். அந்த முஅத்தஸிலாக்கள் யார் இல்ல? அஹ்லு சுன்னாவினர்கள் அல்ல, யதார்த்த அஹ்லு சுன்னாவினர்கள் அல்ல. ஆனா பொதுப்படையாக நம்ம சொல்லும்போது ஷியாக்கள் அல்லாதவர்கள் எல்லோருமே அஹ்லு சுன்னாவில் வருவார்கள் என்று சொன்னால் அந்த அர்த்தத்துல யார் இவங்க? அந்த கொள்கையில உள்ளவங்களும் அஹ்லு சுன்னா வாங்க. ஆனா உண்மையான அஹ்லு சுன்னா யாருன்னு சொன்னால் அவரிடத்துல அல்லாஹ்வுடைய பண்புகளை என்ன செய்வாங்க? அல்லாஹ்விற்கு இருப்பதை போன்று அதை உறுதி செய்ய வேண்டும், அதை நம்ப வேண்டும். அதே போன்று குர்ஆனை என்ன செய்யணும்? படைக்கப்பட்டதல்ல என்று நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, வஇன் அல்லாஹ யுராஃபில் ஆখিরা, அல்லாஹ் மறுமையினால பார்க்க முடியும், அல்லாஹ்வை என்ன செய்யலாம்? மறுமையில பார்க்க முடியும் என்று நினைச்சுவாங்க அஹ்லு சுன்னாவினர்கள் நம்புவார்கள். இது அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை. இதுதான் யதார்த்த அஹ்லு சுன்னா. யதார்த்த அஹ்லு சுன்னாவிற்கும் பொதுவான அஹ்லு சுன்னாவிற்குமான வித்தியாசம் இது. இது நம்ம சொல்றோம், இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுனால இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்பது. ஏன்னா ஒரு காலகட்டம் வரையிலும் அஹ்லு சுன்னா என்று சொன்னாலே ஷியாக்கள் எல்லாருமே அஹ்லு சுன்னா, ஷியாக்கள் அல்லாத எல்லாருமே என்ன அஹ்லு சுன்னான்னு தான் அறியப்பட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பாகிஸ்தான்ல பார்க்குற அஹ்லு சுன்னாவுக்கும் ஷியாக்களுக்கும் சண்டை இருக்கு இல்லையா? அவங்க யாரும் நம்மள மாதிரி இல்லை, அவங்க கபர் வணங்கிகளா இருப்பாங்க. சரிங்களா? அதில் அது நேர்ச்சை, அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் போன்ற பல அனாச்சாரங்கள் செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க. மௌலூது ராத்திபுன்னு சொல்லி பல சடங்குகளை செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களை என்ன சொல்லுவாங்க? அஹ்லு சுன்னான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அஹ்லு சுன்னா என்கிற பேர் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம என்ன சொல்லுவோம்? புரிந்து கொள்வதற்காண்டி இந்த உதாரணத்தை சொன்ன இந்த செய்தியை இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. மின்ஹாஜுஸ் சுன்னா நபவியா என்று சொல்லக்கூடிய நூலில் 2வது வால்யத்தில் 221வது பக்கத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய மக்களுக்கான தனித்தன்மைகள் என்ன? அஹ்லு சுன்னா என்று ஒருவர் தன்னை அடையாளப்படுத்துவதாக இருந்தால் அவர்களுக்கான அடையாளங்கள், தனித்தன்மைகள் என்ன என்று சொன்னால், ஒன்று, முதலாவதாக அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேறு யாரும் முன்மாதிரியா இருக்க மாட்டாங்க. அவங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தவிர வேறு யாரையும் அப்பழுக்கற்றவர்களாக, மாசற்றவர்களாக, எந்த விதமான கரைபடியாதவராக கருத மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அஹ்லுல் பிதாவினர்கள் கருதுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய அதே இஸ்மத்தை, அதே அந்த அங்கீகாரத்தை நிச்சயம் அவங்க ரசூல் அல்லாஹ்வுக்கு கொடுப்பாங்க. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஷியாக்கள் என்ன செய்வாங்க? ஷியாக்கள் அவங்களுடைய இமாம்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மாசூம் என்று சொல்லுவாங்க. இப்படி சொன்ன மாசூம் என்றால் பாவத்தை அறியாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள். அந்த மாதிரி தன்மை நம்ம யாருக்கு கொடுப்போம்? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கொடுப்போம், வேற யாருக்கும் நம்ம செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். மற்றவருடைய வார்த்தைகளை, பொருளை நம்ம செய்வோம், அவருடைய நிலைகளை, கால சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு அது ஏற்க வேண்டியதும் இருக்கிறது, நமக்கு நிராகரிக்கப்பட வேண்டியதும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் நம்ம செய்வோம்
எடுத்துக்கொள்வோம் என்பதை முதலாவது ஒரு தனித்தன்மையாக நம்ம புரிந்து கொள்ளணும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா அவர்கள் மஜ்முல் ஃபத்தாவா என்று சொல்லக்கூடிய நூலிலே என்ன செய்றாங்க, அஹ்லுஸ் சுன்னாவுடைய தனித்தன்மை என்று இந்த குறிப்பை என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இரண்டாவதாக குர்ஆனையும் சுன்னாவையும் தான் அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் தங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வார்கள். குர்ஆன் சுன்னா சரிங்களா, அந்த குர்ஆன் சுன்னாவிலிருந்து தான் என்ன செய்வாங்க, அவர்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து தான் அவர்கள் தங்களுக்கான வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்வார்கள், தங்களுடைய மார்க்கத்தை வரையறுத்துக் கொள்வார்கள். தங்களுடைய சிந்தனையில் உதிக்கக்கூடிய தங்களுடைய எண்ணங்களில் எழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது சரியா இல்லையா என்பதை அளந்து பார்ப்பதற்கான அளவுகோலாக எதை எடுப்பாங்க, குர்ஆன் சுன்னா. குர்ஆனோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒப்பிட்டு பார்த்து குர்ஆன்ல இருக்கா சுன்னாவுல இருக்கா, சரி அந்த ரெண்டுக்கு முரண்பட்டால் என்ன செய்வாங்க, தங்களுடைய சிந்தனையும் அறிவையும் அவர்கள் தூக்கி எறிவாங்க. சரிங்களா, நாம் சாப்பிட சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை சொன்னா குர்ஆன் சுன்னாவிற்கு ஒத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொன்னால் குது அதை நீங்க எடுத்துக்க. அத முகாலஃபா அதுக்கு மாற்றமா சொன்னா என்னுடைய சொல்ல நீங்க சோத்துல வீசுங்க. எப்படி சொல்ல நீங்க நினைச்சீங்க சோத்துல விட்டு அடிங்க அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய அடையாளம். அஹ்லுஸ் சுன்னாவினர்களை பொறுத்தவரையில யாருடைய சுய சிந்தனைக்கும் யாருடைய கருத்திற்கும் எங்க செய்ய மாட்டாங்க, இடம் தர மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கருத்துக்கள் அந்த சிந்தனைகள் குர்ஆன் சுன்னாவுக்கு ஒத்து போனால் ஏற்றுக்கோங்க, அது ஒத்து போலையா நிராகரித்து விடுவாங்க. சரிங்களா, இதை வந்து முக்தசர் சவாயிக் என்று சொல்லக்கூடிய இப்னு கைம் ஜூஸி அவர்களுடைய கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற கருத்து. மூன்றாவதாக அஹ்லுஸ் சுன்னாவினருக்கு அஹ்லுஸ் சுன்னா என்பதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த பேரை அவங்க சூட்டிக்க மாட்டாங்க. அல்லது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபிர்கத்து நாஜியா, தாயிஃபத்து மன்சூரா என்கிற அந்த பெயர்களை தாண்டி வேற எந்த பேரையும் செய்ய மாட்டாங்க, சூட்டிக் கொள்ள மாட்டார்கள். அத்தோடு அவர்கள் எந்த சிந்தனையை உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ அந்த சிந்தனையை உருவாக்கி தந்தவருடைய பெயரையோ, இப்ப நம்ம பரலிசம் என்று சொல்றோம், காதியானிசம் என்று சொல்றோம், இது பஹாயிசம் என்று சொல்லுகிறோம், அதே போல புர்ஜியாக்கள், ஜர்மியாக்கள் என்று சொல்றோம். இதெல்லாம் யாரு, கூட்டத்தோடைய பேர் தான், ஒரு நபருடைய பேரு. அந்த நபருடைய பேர் மூலமா என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த கூட்டத்திற்கு அந்த அடையாளம் சொல்றோம். அந்த மாதிரி ஏதாவது நபரோடு நாம அந்த பேர் வச்சுக்கோமா, வச்சுக்க மாட்டோம். ஏன் வச்சுக்க மாட்டோம், அது நமக்கான அடையாளம் அல்ல. அப்ப நாம என்ன செய்வோம், நம்மை அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்வதில் தான் நாம் பெருமை கொள்வோம், அதுதான் நம்ம என்ன செய்வோம், சந்தோஷம் அடைவோம். அதாவது அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்வதில் நாம என்ன செய்வோம், சந்தோஷம் அடைவோம். இதுதான் நமக்கான பேரு. அடுத்ததாக நான்காவதாக அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த காலத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களால் தொகுக்கப்பட்டிருக்கிற கிதாபுகள் அனைத்தும் அகீதாவுடைய பாடங்கள் நிரம்பிருக்கும். அந்த உலமாக்குடைய கிதாபுகள்ல அதுல முரண்பாடுகள் அற்றதாகவும் அது இருக்கலாம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். உதாரணம் பார்க்கணும் சொன்னா அகீதா கிதாபுகளை நீங்க எடுங்க. எப்பதுல இருந்து தாபீன்களுடைய காலகட்டத்திலிருந்து கிதாபுகள் எழுதப்பட்டுச்சு. சரிங்களா, அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஹிஜ்ரி 150, 160, 120, 200 இந்த காலகட்டத்தில எல்லாம் அகீதா கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த காலத்திலிருந்து இன்றைய காலம் வரையிலும் அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் எழுதிய கிதாபை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முரண்பாடு நம்ம பார்க்க முடியாது. ஆனா அஹ்லுல் பிதஅ வ ضلالா என்று சொல்லக்கூடிய வழிகர்கள் எழுதிய புத்தகமாக தான் இருக்கலாம், அதுல முரண்பாடுகளை பார்க்கலாம். ஒரு அல்லாஹ்வுடைய அஸ்மாக் சிஃபாத்துகள் சொல்லுவாங்க, அது வெறும் வார்த்தை மட்டும் தான், அதுக்கு பொருள் கிடையாதுன்னு. இன்னொருத்தர் இல்ல, வார்த்தையும் பொருள் இருக்கு, ஆனா பொருளை என்ன செய்யணும், நம்ம மாற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளா எடுத்துக்கொள்ள கூடாது, அதுக்கு நாம வேற ஒரு பொருள் கொடுக்கணும். சரிங்களா, அல்லாஹ் எது இருக்குன்னு சொன்னா, கை இருக்குன்னு சொன்னா கையனா கையில் புரிய கூடாது, அது நமக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய ஆற்றல் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி என்ன செய்வாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாடுல. இன்னொரு சில பேர் என்ன செய்யலாம், இதற்கு பொருள் இருக்கிறது, இதோடைய இப்போது நம்ம புரிஞ்சிருக்கிறதுக்கு நேரடியான பொருள், ஆனா இதோடைய உண்மையான பொருள் என்ன, அது வேற. அது யாருக்கு தெரியும், அது அல்லாஹ்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். முஃபவ்விதாக்கள் என்ன சொல்லுவாங்க, சிஃபாத்துகள் விஷயத்துல அதுல வார்த்தையில என்ன பொருளோ அது நமக்கு நம்முடைய மொழியில இருக்கு, அதனால நம்ம என்ன சொல்றோம், அதற்கான வார்த்தைக்கான பொருளை நம்ம எடுத்துப்போம். ஆனா அதற்கான உண்மையான பொருள் அதுவா இல்ல, என்ன பொருள், அது வேற பொருள், அது அல்லாஹ்வுக்கு தெரிந்த பொருள், அது அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த பொருளை.
நமக்கு சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயத்துல 3 உதாரணத்தை சொன்னேன், சரிதானே? ஒண்ணு முஅத்தஸிலாக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பேர்களை பண்புகளை எல்லாத்தையும் மறுத்துருவாங்க, ஒண்ணுமே கிடையாது. அஷாயிராக்களை பொறுத்தவரைக்கும் சொல்லுவாங்க, பேர்கள் எல்லாம் இருக்கு, பண்புகள் எல்லாம் இருக்கு, ஆனா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நேரடியான பொருள் எடுத்துக்கூடாது, நாம அதுக்கு மாற்று விளக்கம் சொல்லணும். அவங்களா ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. சரி, அந்த விளக்கமாவது அல்லாஹ் சொல்லி தந்ததா? அதுவும் கிடையாது, அவங்களா சொல்றது. அப்ப இன்னொருத்தங்க கூட்டம் வராங்க, அவங்க சொல்றாங்க பேருக்கு பொருள் எல்லாம் இருக்கு, ஆனா நம்ம என்ன செய்யணும், இந்த நேரடியான பொருளை எடுத்துக்கொள்ள கூடாது, நீங்க கொடுக்கக்கூடிய தாவீல் மாற்று விளக்கம் இருக்கு, அதை எடுத்துக்கொள்ள கூடாது. இப்போதைக்கு இதை நாம என்ன செய்வோம், கரண்ட் பீங் டைம் பீங்க்கு நாம செய்வோம், இதுதான் அதுக்கான அர்த்தம் வச்சுப்போம். அப்புறம் என்ன செய்வோம், அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்வோம், வேற ஒரு அர்த்தம் முஃபவ்விதாக்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அதோட பொருள் அல்லாஹ்வின் பக்கமே அவர் திருப்புவார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா. இதெல்லாம் யாரு, வழிகட்ட கூட்டங்கள். ஆளாளுக்கு ஒரு சிந்தனை, ஆளாளுக்கு ஒரு சித்தாந்தம். ஆனா அஹ்லுஸ் சுன்னஹ்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய எதுன்னா அவன் என்ன சொல்லுவான், எதுதான் அல்லாஹ்வுடைய கைனா கைதான். யார் முதற்கொண்டு சஹாபாக்கள் தொட்டு இந்த வரையிலும் நமருஹு கமாஜாத், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நமருஹு கமாஜாத், எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாம என்ன செய்யறத நம்பி கடந்து சென்றுட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். அப்படி நம்பிட்டு போயிடுவோம். இதுல யாரும் முரண்படுவாங்களா? அஹ்லுஸ் சுன்னஹ்கள் யாரும் முரண்பட மாட்டாங்க. சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள், இமாம்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்தவர்கள், இன்றைய காலகட்டம் வரையிலும், இந்த நூற்றாண்டு வரையிலும், ஏன் இன்னும் வரக்கூடிய நூற்றாண்டுகள், கியாமத் நாள் வரையிலும் இந்த வழிமுறையில் வரக்கூடியவர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இதற்கு வேறொரு அர்த்தத்தை கற்பிக்க மாட்டாங்க. இதுதான் அஹ்லுஸ் சுன்னஹ்வுடைய இன்னொரு பெரிய தனித்தன்மை. இந்த தனித்தன்மை நம்ம நினைக்க முடியாது, வேற எந்த கூட்டத்தார் இடத்துல நம்ம பார்க்க முடியாது, சரிங்களா? அப்ப இது அஹ்லுஸ் சுன்னஹ்வுடைய தனித்தன்மை. அப்ப அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வதிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் வஹீயையும் விளங்குவதிலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, முரண்பட மாட்டார்கள். முரண்பாடு இல்லாமல் ஏகோபித்து ஒரே அடிப்படையில் என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, ஐந்தாவதாக, இதற்கு 4 சொன்னா, ஐந்தாவதாக அவங்க இந்த ஃபிர்காக்களுக்கு மத்தியில், பிரிவினைகளுக்கு மத்தியில் நடுநிலையாளர்களாக இருப்பார்கள். எப்படி நடுநிலையாளர்களாக இருப்பாங்க? வகதாலிக் ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், அல்லாஹ் சொல்றான். இந்த சமுதாயத்தை நடுநிலை சமுதாயமா ஆக்கி இருக்கிறோம். நடுநிலை என்று சொன்னால் நீதி தவறான ஒரு சமுதாயம். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வலது பக்கம் சாய மாட்டாங்க, இடது பக்கம் சாய மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நேர்வழியில் நிலைத்திருக்கக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ் இந்த உம்மத்திற்கான அடையாளம் சொல்றான். அந்த வசனத்தில் யாரை குறித்து சொல்லப்படுது, முஸ்லிம் உம்மா. முஸ்லிம் உம்மாவை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நடுநிலை சமுதாயம் அப்படி சொன்னா சிறந்தவர்கள், நீதமிக்கவர்கள். அந்த அடையாளம் தான் யாருக்கு பொருந்தும், அஹ்லுஸ் சுன்னஹ்வுக்கு பொருந்தும். ஏன்னு சொன்னா நாம எந்த எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு நம்ம போறது இல்லை, குலுவுக்கு நம்ம போல, தஃப்ரீத்துக்கு நம்ம போல, சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போல, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போல நாம என்ன செய்றோம், சரியான அந்த அளவுகளின் அடிப்படையில் மார்க்கத்துடைய வரம்புகளை புரிந்து கொண்டு அந்த வரம்பில் நாம் நிலைத்திருக்கிறோம். இதுவும் இந்த அஹ்லுஸ் சுன்னஹ் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினுடைய தனித்தன்மை என்பதை நாம் விளக்க வேண்டும். இந்த தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய மக்கள் தான் யாரு, அஹ்லுஸ் சுன்னஹ்கள். இவர்கள் தான் நாளை சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். அந்த கூட்டத்தில் நாம் இருந்தோம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாம் எங்கே போகலாம், சொர்க்கம் செல்லலாம். எந்த விதமான தடையும் அதில் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த மக்களுக்கு தான் அதற்கான அங்கீகாரத்தை, இதற்கான வாக்குறுதி எல்லாம் தந்திருக்கிறான். அது அல்லாத மக்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், நரகத்தை பற்றி எச்சரிக்கை தந்திருக்கிறான். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துல 115வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றாங்க, வமன் யுஷாக்கிக ரசூல மின் பஅதி மா தபையன லஹுல் ஹுதா, நேர்வழி இதுதான் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு தூதருக்கு யார் முரண்படுவாரோ, வயத்தபி கைர ஸபீலில் முஃமினீன், மூமின்கள் சென்ற பாதையை விட்டு வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். மூமின் சென்ற பாதை இது, மூமின்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்றான் அந்த வசனத்துல, சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ், எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சஹாபாக்களை தான் அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துல, மூமின்கள் என்று சொல்றான். மூமின்கள் என்பது சஹாபாக்கள் அல்லாம வேற யாரையும் அல்லாஹ் சொல்லல. நம்ம அல்லாஹ் தெளிவா புரிந்து வைக்க வேண்டிய விஷயம். அப்ப மூமின் என்று அல்லாஹ் யாரை குறிப்பிட்டு சொல்றான், சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய வழியை விட்டு விட்டு வேறொரு வழியை யார் தேர்ந்தெடுக்கிறாரோ அல்லாஹ் சொல்றான், அப்படி தேர்ந்தெடுக்க கூடாது. தேர்ந்தெடுத்தால் நுவல்லிஹி மா தவல்லா, அவனை அவன் செல்லுகிற வழியில் செல்ல விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம வஸஅத் மஸீரா, இறுதியாக அவனை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்து விடுவோம். அவன் சென்று சேருகிற இடங்களில் அதெல்லாம் மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லாஹ் மின் தாலிக, அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த நரகத்தை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும்.
சத்திய சஹாபாக்கள் தான் இந்த மார்க்கத்தின் முன்னோடிகள். அவர்களுக்கு தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்று வாழுகிற காலத்தில் உத்தரவாதம் பெற்றவர்கள், அதற்கான அங்கீகாரத்தை பெற்றவர்கள், அதற்கான வாக்குறுதியை பெற்று வாழ்ந்தவர்கள். அந்த மக்களுடைய கொள்கையை தான் நாமும் பின்பற்ற வேண்டும். அந்த மக்கள் தான் அஹ்லுஸ் சுன்னாவினர்கள். அந்த மக்களுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னாவினர்கள். அப்படிப்பட்ட மக்கள் இன்ஷா அல்லாஹ் நரகம் செல்ல மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்ததை போன்று சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அந்த கூட்டத்தை பொறுத்தவரை அது ரொம்ப சொற்பம் தான். அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் என்னது, மிக சொற்பமானவர்கள் தான், எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக தான் அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் இருப்பார்கள். என்றால் அல்லாஹ் என்ன சொல்றான், கலீல் மின் இபாதி ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் ரொம்ப குறைவானவர் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர். சுன்னத்து மினல் அவ்வலீன வ கலீல் மினல் ஆகிரீன் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு கூட்டம், கலீல் மினல் ஆகிரீன் பிற்காலத்தில் இருந்து ரொம்ப சொற்பமானவர்கள். இவங்க தான் எங்க போவாங்க, சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அப்ப அந்த சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம் அஹ்லுஸ் சுன்னாவுடைய கூட்டம் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த சத்திய பாதையில் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நமக்கு முன்மாதிரியாக இருந்த மக்கள் யாரு, சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் ஆகியோர்கள் இந்த மார்க்கத்திற்காண்டி என்ன முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்களோ, என்ன சிரமங்களை அவர்கள் பட்டார்களோ, என்ன தியாகங்களை அவர்கள் செய்தார்களோ அதை நாமும் செய்யணும். நான் தான் அஹ்லுஸ் சுன்னா, எனவே எனக்கு சொர்க்கம் அப்படி சொல்லி மார்க்கத்தில் இருக்கிறது இல்லை. நாம் என்ன செய்யணும், அவர்கள் கொண்டு நடந்த, அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த அந்த கொள்கை கோட்பாடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதற்காக அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக, இந்த சத்தியத்தை மேலோங்க செய்வதற்காக, இந்த மார்க்க உலகத்திலே வளர்வதற்காக அவர்கள் என்ன தியாகங்களை செய்தார்களோ இந்த தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் உண்மையிலேயே அஹ்லுஸ் சுன்னாவினர்களாக இருந்தால் இந்த அஹ்லுஸ் சுன்னா என்கிற கொள்கை மேலோங்க வேண்டும் என்பதில் நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். நமக்கு அதற்கு நிச்சயம் காலம், நம்முடைய நேரங்கள் அனைத்தும் அதற்கு செலவிட வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் இந்த பாதையில் செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு தியாக மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாம் உண்மையில் அஹ்லுஸ் சுன்னா, அந்த அஹ்லுஸ் சுன்னாவினர்களாக மாறி சத்திய சஹாபாக்கள் நடைபோட்ட அதே பாதையில் அவர்கள் செய்த தியாகங்களை செய்து வாழக்கூடிய மக்களாக தான் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள்புரிவனாக. இந்த நேர்வழியிலிருந்து நாளை மறுமை வரையிலும், மரணம் வரையிலும் இந்த சத்தியத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கையும், மறுமையில் இதன் மூலம் ஈடேற்றம் அடையக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தையும் அல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவன் பேசுகிறேன். வாசகன் அல்ஹம்துலில்லாஹி இஸ்லாத்தை ஜமாத் சொல்றது அப்பாசரடியா சொல்றாங்கல்ல, அவங்க தான் முதல்ல நமக்கு சொல்றாங்க சும்மா எந்த ஹதீஸ்ல ஆதாரம். இமாம் லால்காயி ரஹ்மத்துல்லாஹுடைய ஷரஹ் உஸூல் இஅ்திகாத் என்று சொல்லக்கூடிய நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சரியான சனதோட தான் அந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க. வந்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் சரியான கொள்கை அப்படிங்கிறது நமக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலே நம்ம சுன்னத் ஜமாத் சொல்லக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவர்களோட நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அதாவது இது ரொம்ப ஒரு ஆழமா நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு இது வார்த்தையில் அது பதில் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளை சுற்றி அஹ்லுஸ் சுன்னா என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையில் அஹ்லுஸ் சுன்னாவினர்களா என்று கேட்டால் கிடையாது. அதற்கு என்ன சான்று? நான் சொல்லாம நீங்களே அதற்கான உதாரணங்களை சொல்ல முடியும். என்ன உதாரணம் சொல்ல முடியும்? முதல்ல அவங்கள்ட்ட விதத்து இருக்கு, சரிங்களா? முதல் பிரச்சனை என்ன, அவங்கள்ட்ட விதத்து இருக்கு. விதத்து இல்லாதவங்க இல்லை அவங்க. அப்ப அதுதான் அவங்க அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் அல்ல என்பதற்குரிய முதல் அளவுகள். இதை தாண்டி இதோட பெரிய ஒரு அளவுகோல். என்ன அளவுகோல் அப்படின்னு சொன்னா, அவரிடத்து சரியான அகீதா இல்லை. நீங்க அந்த அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்லக்கூடிய மக்களிடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குரிய பொருள் என்ன, மீனிங் என்ன என்று கேட்டால் அதற்கு அவங்க சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆவதில்லை, அல்லாஹ்வை கொண்டே தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன, வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆவதில்லை, அல்லாஹ்வை கொண்டே தவிர. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தெரியுதா? என்ன அர்த்தம்? இது யாருடைய கொள்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரே நடையில சுட்டி காட்டினேன். அத்வைத கோட்பாடை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன நம்பிக்கையில் இறை வழிபாடை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே சித்தாந்தம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அர்த்தம். அப்ப அவங்க கொள்கை சரியா இருக்கா? எனது முதல் கோணல்
முற்றிலும் கோணல், அடிப்படையா போச்சு அவங்களுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை விளங்கலவங்க, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் என்பது அதற்கு அர்த்தம். அதை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாமே படைப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, படைத்தவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நாம நினைச்சிரோம் படைத்தவனை வணங்கினாலும் சரி, படைப்புகளை வணங்கினாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பாளன் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை, படைப்பாளன் இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, படைப்பாளன் இல்லை என்று அர்த்தம் சொல்லுவாங்க. இதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான பொருள் அல்ல. இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு ஹாக்கிம் இல்ல, ஆட்சியாளன் இல்ல. ஹாக்கிமியத் யாருக்கு தான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இந்த விஷயங்கள்லாம் யாரும் மறுக்கிற விஷயம் இல்ல. அதை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன்னு பிரச்சாரம் செஞ்சாங்க. பொருட்களை கொண்டு எதுவும் ஆவறதில்லை, வஸ்துக்களை கொண்டு இது ஆவறதில்லை, அல்லாஹ்வை கொண்டே தவிர என்று சொல்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் போராடினாங்க. அல்லது அல்லாஹ் தான் படைப்பாளர் என்று சொல்வதற்காக தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி போராடினாங்களா? அந்த அரபுலக மக்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தான் படைப்பாளர்ன்றத 100% நம்புறாங்க. நம்பினாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், நபியே வலைன் சஅல்து மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த லயகூலுன அல்லாஹ். நபி அந்த மக்களிடத்துல வானங்களை பூமியை படைத்தது யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் அப்படிங்கறத சொல்லுவாங்க, ஆணித்தரமா உறுதியா சொல்லுவாங்க. இத மக்கா முஷ்ரிக்குகள் அல்ல, நம்ம கூட இருக்கக்கூடிய முஷ்ரிக்கு இதுதான் பதில் சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பதில் கிடைச்சிருக்கு. நீங்க போய் கேளுங்க, ஒரு முஷ்ரிக் இடத்துல அவன் எந்த சிலை வேணாலும் வழிபடுத்தும், எந்த கல்லை வேணாலும் வழிபடுத்தும், இந்த மரத்தை வேணாலும் எந்த மட்டை வேணாலும் வழிபடுத்தும். அவனை போய் உன்னை படைச்சவன் யாருதான், பிரபஞ்சத்தை படைச்சவன் யாருதான், அகிலங்களை படைச்சவன் யாரு, சூரியனை படைச்சவன் யாரு, சந்திரனை படைச்சவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா இப்படி பதில் சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான், எல்லாத்துக்கும் மேல இருக்கான, எல்லாத்துக்கும் மேல இருக்கான அவன் தான், அவன் தான் அல்லாஹ். அப்ப அவன் அல்லாஹ் தானே சொல்றான். அப்ப படைப்பாளன் அல்லாஹ் என்பதை என்ன செய்யல, நிலைநாட்டுவதற்காண்டி, அதை நிறுவுவதற்காண்டி, அதை மக்களுடைய மனதில் ஆழமா பதிவு வைப்பதற்காண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க சொல்லல சொன்னாங்க. அதுக்காக சொன்னாங்க சொல்லல. எதுக்காக சொன்னாங்க, அல்லாஹ்வை விடுத்து விட்டு வேறு யாரை நீங்கள் வணங்குகிறீர்களோ வழிபடுகிறீர்களோ அவை அனைத்தும் போலி, அல்லாஹ் மட்டும்தான் உண்மையான வணக்கத்துக்கு. இதை சொல்றதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய அர்த்தம் புரிவதிலே இவங்க என்ன செய்றாங்க, ரொம்ப பெரிய பிழை விட்டுருக்கிறாங்க. இன்னும் இதை தாண்டி அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகள் விஷயத்துல நம்ம இப்ப சொல்லி காட்டுறது மாதிரி அஷாயிராக்கள், முர்ஜியாக்கள், முஅத்தஸிலாக்கள் என்ன செய்றாங்க, ஆளுக்கு ஒரு கொள்கையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுவும் வகுத்து வைத்திருக்கிறாங்க. அப்ப அவங்க அடிப்படையிலேயே அவங்க இடத்துல பிழைகள். இதெல்லாம் இதற்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று ஜாஹிலியத், அவங்களுடைய அறியாமை, சரிங்களா? இன்னொன்று சிலருடைய பிடிவாதம். இப்ப ஜாஹிலியத் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் எப்படி நடந்துக்கணும் சொன்னா முதல்ல அதை நம்ம பார்க்கணும். அவங்களுடைய ஜஹாலத்தை அகற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும், சரிங்களா? அவங்களுடைய அறியாமையை அகற்றுவதற்கு நாம முயற்சி செய்யணும். அந்த மக்களுக்கு நம்ம செய்யணும், நலனாடக்கூடியவளா இருக்கணும். அவளை யாரும் நம்ம விரோதிகளா பார்க்க கூடாது, அவளை யாரும் நம்ம செய்யக்கூடாது, விரோதிகளா பார்க்க கூடாது. அவங்களுக்கு நம்ம தாவா செய்ய வேண்டியது. ஒரு இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்கள் என்ன செய்யுங்க, அழகு உபதேசத்தோடும் ஹிக்மத்தோடும் அழகு உபதேசத்தோடும் நுட்பமான அறிவார்ந்த அந்த வாதத்தோடும் அதே போல அழகு உபதேசத்தோடும் நம்ம அவளை சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கு. அதைத்தான் நம்ம முதல்ல அடிச்சோம் மேற்கொள்ளணும். அதே நேரத்துல அவங்க சத்தியத்தை தெரிந்து அதற்கு முரணாக இருப்போம் என்கிற பிடிவாதத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களை நாம் நிச்சயம் புறக்கணிக்க வேண்டும். இதை நம்ம அவங்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை. அதே நேரத்தில் அவங்களுடைய விதத்தான காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்திலும் அவங்களோடு நம்ம சமரசப்படக்கூடாது. விதத்தான காரியங்கள் அனாச்சாரங்கள் செய்யறாங்க, அந்த இடத்துல நம்ம அவங்களோடு இருந்து உறவாடி அவங்க இடத்துல நம்ம சர்வசாதாரணமா பழகிதான் அவங்களுடைய அனாச்சாரங்களை கலைய முடியுமா, அது செய்யக்கூடாது. அவங்க செய்யக்கூடிய விதத்திற்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும். மற்ற விஷயங்களில் அவங்களோட நம்ம அவங்களோட நம்ம கை கோர்த்துக் கொள்வதில் தவறில்லை என்பதை நம்ம குறிக்கிறோம்.